ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காஷ்மீர் டூர் வந்து 3 வந்திருக்கோம். இங்கே குண்டலா கேம்பிள் ரைடு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ரோடை பாருங்கள். நீங்கள் கிளம்பும்போது ஒரு 10 மணிக்கு வந்து இந்த கேம்பிள் கார் ஆன்லைன் டிக்கெட்டில் புக் பண்ணிங்க. இதே இங்கே வந்து 800 டிக்கெட் வந்து 3000 ரூபா சொல்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுவாங்க. ஆல் பீப்புள் இஸ் வெரி சீட்டட் பீப்புள், வெரி சீட்டட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இது வந்து இங்கே பாருங்கள், ரோடை பாருங்கள். எல்லாருமே பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க. ஆனால் பிளாக்ல டிக்கெட் விற்க முடியாது, பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க. அதே மாதிரி மோசமான ப்ரைஸு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி காஷ்மீர் டூரில் வந்து எங்கேயும் வந்திருக்கோம்னா குல்மார்க்கு கொண்டாலா கேபிள் கார் ரைடு வந்திருக்கோம். பார்த்துக்கிறேங்க. நம்ம வந்து நீங்கள் டூர் கிளம்புறதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஆன்லைனில் ஜேகே டூரிசம்னு ஒரு இதில் வெப்சைட்டில் போய் புக் பண்ணிடுங்க. 800 தான் டிக்கெட்டு. இதே நீங்கள் புக் பண்ணலாம் இங்கே நேராக போனீங்கன்னா ஒரு டிக்கெட்டு 3500 4000 சொல்லுவாங்க ஒரு டிக்கெட்டு. இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சரியான கூட்டமாக இருக்குது. ஆர்சைடில் தான் போனால் அந்த வீடை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சிமெண்ட் இது ஃபஸ்ட்டு சிமெண்ட்டில் கட்டிட்டாக எடுத்து வந்து எல்லாம் பலகையில் அடிச்சிருக்காங்க. அப்போ தான் உள்ளே குளிராமல் இருக்குது. உள்ளாளுக்கு அது மாதிரி எல்லாமே காஷ்மீரில் மேக்ஸிமம் எல்லா வீடுமே இப்படி தான் இருக்கும், உள்ளே தான் இருக்கும். அப்போ தான் குளிராமல் அந்த வெதர் கண்டிஷன் குளிராமல் உள்ள கதப்பாக இருக்குது. ஆனால் சரியான கூட்டமாக இருக்குது. இங்கே ஸ்டார்ட் டைம் முன்னால் 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் போயிருங்க. அப்போ தான் நீங்கள் வரிசையில் கரெக்டாக போக முடியும். இப்போ நம்மளுக்கு கேபிள் கார் ஏற போகிறோம். எவ்வளோ கூட்டமாக சரியான கூட்டமாக இருக்குது. இதுதான் அந்த கேபிள் கார். நம்ம இப்போ இந்த காரில் தான் ஏறி போக போகிறோம். ஒரு பாக்ஸுக்கு வந்து 4 பேரோ 6 பேரோ கெப்பாசிட்டி. எத்தனை 4 பேர் போகலாம் மேக்ஸிமம். 4 பேர் போகலாம், 6 பேர் போகலாம். நம்ம ஏறிட்டாங்க. இதுதான் அந்த கேபிள் கார். பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம கேபிள் காரில் ஏறிட்டோம். ஏறி வந்து பாருங்கள், மலையில் பார்த்தீங்கன்னா ஸ்னோவை பார்த்தீங்கன்னா பனி எப்படி இருக்குன்னு அப்படியே வெளில போத்துன மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த காஷ்மீர் டூரில் முக்கியமான டூரிஸ்ட் பயணம் இந்த குல்மார்க் தான். குல்மார்க் குண்டாலா ரைடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செம்மையாக இருக்கும் பாருங்கள். அந்த பிளேஸ்லாம் அந்த கீழே அப்படி பனி போத்த வழியே உள்ளே சரியான குளிராக இருக்கும். குளிர் தாங்க முடியாது நம்மளால். சரியான குளிராக. நீங்கள் போகிறப்ப சொற்று இதெல்லாம் கொண்டு போயிருங்க. முக்கியமாக சொற்று -4 டிகிரி -1 டிகிரி தாங்குற சொற்று, அந்த மாதிரி சொற்றாக பார்த்துடுங்க. சும்மா நார்மல் சொட்டுலாம் கொண்டு போய் வேஸ்ட்டு, அதெல்லாம் தாங்காது. ஒரு 9 நிமிஷம் ரைடு. 9 நிமிஷம், வர 9 நிமிஷம். அதுக்கு 800 ரூபா. எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஸ்னோலாம். அப்படியே இயற்கை எப்படி இருக்குது பாருங்கள். வெள்ளையேன்னு அப்படியே மண்ணில் சுண்ணாம்பு தோணு மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஸ்னோ, நேச்சுரல் ஸ்னோ, பனித்துளி. நீங்கள் எங்கே போனாலும் பார்க்க முடியாது. காஷ்மீர் போனால் மட்டும் தான் அதெல்லாம் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் இந்த இது அந்த குல்மார்க் வியூ பாயிண்ட் S1 பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இறக்கிடுறாங்க. இங்கே ஸ்நாக்ஸ் வெஜ் மோம்ஸு பானிபூரி ஸ்நாக்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து எப்படி கேட்பாங்க, இது ஸ்னோ பைக் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்காங்க. எதை கூட்டிகிட்டு போய் ஏமாற்றி போவாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு நம்ம பேச முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த ஃபைன் ஃபாரஸ்ட் வரோம். ஸ்னோ பாயிண்ட் எல்லாம் எப்படி இருப்பாங்க. எம்டி தான் போயிட்டு இருக்குது. எம்டி தான். ஆமாண்டா, போயிட்டே இருக்குமாடா. காடு போட முடியாது கூட. கை வரைச்சு போச்சு. லோ செல்ஃபி
மணி நேரம் இருக்குது வீடியோ பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் போய் எங்கே போகுது நம்ம ஆயுதத்தை எடுக்க வேண்டியது ஃபுல்லாக போட்டோ இல்லையா? வா முடி வைக்கவா? முடி வைக்க அவ்வளோ அப்படி முடியல ஞாபகமாக இருக்குது துளசி வைக்க முகத்துக்கு அதை சொல்லிட்டு எங்கே மாடி வருது இது சீக்கிரம் பிரபா இதான் பேசணும் பினிஷா நம்ம இறங்கி ஓகே இப்படி ஆனாச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபைனலாக குல்மார்க் குண்டா ரைடு வந்துட்டோம். மனுஷன் ரெண்டு கிட்டத்தட்ட நம்மளும் ஃபைனல் ரீச் ஆகிட்டோம். போயிட்டு இருக்கோம், பேசணும் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு. இந்த வாய்ப்புக்கான காரணம் வந்து என் நண்பன் பிரபாகர் தான் காரணம். ஸ்பெஷல் கைடு வரதான் இவன் தான் ஸ்பெஷல் கைடு. இவர் இல்லாம நாங்க வந்து தமிழ்நாடு அந்த மூலையில இருந்து இந்த மூலைக்கு வந்திருக்க முடியாது. தமிழ்நாடுக்கு இங்க காஷ்மீருக்கு இங்க வந்த காரணம் வந்து என் நண்பன் பிரபாகர் தான். என் லைஃப்ல மெமரிஸ் என் உயிரே போல என் நண்பன் பிரபாகரை மறக்க மாட்டேன். அதுக்குமே காரணம் நண்பன் அன்பதா இருக்காப்ல. நம்ம நான் வாய்ப்புல கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்கிறீங்க. वाह मैन, जीना कोई तुमसे सीखे.